Students, I welcome you all for this online class. I am A. Samuel L. Silvan, Department of Physics. Students, in the last video, we discussed few topics from the lesson Sound. So, in this video, we are going to study the remaining topics from the lesson Sound, chapter 7. So, students, refer your textbook page number 116 to 120. Students, in this video, we are going to learn the following topics. The topics are characteristics of sound. In characteristics of sound, we are going to discuss about two subtopics. One is the pitch and another one is the quality. So next we are going to discuss about noise and music. So finally we are going to discuss about musical instruments. Okay students, let's start with pitch. So what is pitch? So pitch is the characteristics of sound by which we can distinguish between different sounds of the same loudness. So students, for example, இப்போ நம்மளுக்கு ஒரு கால் வருது, அந்த கால் பேசுறவங்க யாரு அப்படிங்கறத நம்ம without seeing them we can easily identify whether they are a man or a woman. யார் பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுறோம் without seeing them, because a man's voice and a woman's voice differ in their pitch. அவங்க ரெண்டு பேத்துக்கும் அவங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா pitch, that pitch of the sound. Okay, so man's voice பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே flat and having a low pitch இருக்கும், and women's voice பாத்தீங்க அப்படின்னா still and having a high pitch voice இருக்கும். Okay, for example நம்ம வீட்லயே எடுத்துக்கோமே, அம்மா அப்பா பேசுறதுல யாரோட வாய்ஸ் ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கும் அப்படின்னா எப்பயுமே அம்மா பேசுற வாய்ஸ் தான் டாமினேட்டிங்கா இருக்கும், because the voice is still and having a high pitch sound. So next, the pitch is depends on the frequency of vibration. So இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்தோம், loudness பத்தி பார்த்தோம். So the loudness of the sound depends upon the amplitude of vibration அப்படின்னு சொல்லி பார்த்தோம். But in this, pitch of the sound depends on the frequency of vibration. So the pitch of the sound is directly proportional to its frequency. The pitch of the sound is directly proportional to its frequency. அங்க loudness பார்த்தோம், அந்த loudness வந்து square of the amplitude அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனா இங்கே directly proportional அப்படின்னு பார்க்கிறோம். So directly proportionalனா என்ன மீனிங் அப்படின்னா, in case of the frequency of vibration low-ஆ இருந்துச்சு அப்படின்னா the sound produced has a low pitch. Okay, so in case of frequency of vibration is high-ஆ இருந்துச்சு அப்படின்னா the sound produced has a high pitch tone-ஆ இருக்கும். So ஜெனரலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைப்ரேஷன் லோவா இருந்துச்சு அப்படின்னா pitch எப்படி இருக்குமா, வெரி லோ pitch-ஆ இருக்கும். in case of vibration high-ஆ இருந்துச்சு அப்படின்னா அதோட சவுண்ட் எப்படி இருக்குமா, high pitch tone-ஆ இருக்கும். you can refer your textbook page number 116ல இருக்கு, you can underline that word. ஸோ ஜென்ரல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மேன்ஸோட வாய்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிளாட்டா இருக்கும் அப்படின்னா, ஃபிளாட் மீன்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சி லோவா இருந்தா எப்படி இருக்குமா, லோ பிச் வாய்ஸா இருக்கும். ஓகே, அப்போ மேன்ஸோட வாய்ஸ் யூஸ்வலி லோ ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆல்சோ லோ பிச் சவுண்ட். ஓகே, விமன்ஸோட வாய்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எப்படி இருக்குமா, ஸ்டில்லா இருக்கும், ஹை பிச்னு சொன்னோம்ல. அப்போ அதில் ஹை பிச்னு சொல்லும்போது அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி தான் இருக்குமா, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேத்தையும் தவிர இன்னும் ஒரு ஆளை பத்தி சொல்லியிருக்காங்க, அதான் ஸ்மால் பேபிஸ். ஓகே, ஸோ யார் யாருக்கெல்லாம் ஸ்மால் பேபி அழுகிறது ரொம்ப பிடிக்கும்? ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு அது பிடிக்காது. ஏன்னா அந்த ஸ்மால் பேபி அழுவும் போது அதோட வாய்ஸ் எப்படி இருக்கும்னா வெரி ஹை பிச்சு டோனாக இருக்கும். அப்போ ஹை பிச்சு டோனுங்கும் போது அது எப்படி இருக்குமா, வெரி ஹையர் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். யாரோட ஹையர் ஃப்ரீக்வன்சியாக இருக்குமா, தேன் த வாய்ஸ் ஆஃப் விமன். விமனோட யாரோட வாய்ஸ் இப்போ ஹையர் ஃப்ரீக்வன்சியாக இருக்கு, அந்த ஸ்மால் பேபியோட வாய்ஸ் ஹையர் டோனாக இருக்கு. ஓகே, அப்போ ஸோ பிச் ஆஃப் த பேபி வாய்ஸ் இஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் எ விமன். ஸோ சவுண்ட் ஹேவிங் ஹை ஃப்ரீக்வன்சி இஸ் செட் டு பி ஸ்டில். ஓகே, ஸ்டில் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா த சவுண்ட் ஹேவிங் high frequency. Okay, you can see that the picture, the first picture பாருங்க, low frequency இருக்கும்போது அதோட wave formation எப்படி இருக்கு பாருங்க. இதே high frequency இருக்கும்போது அதோட pitch formation எப்படி இருக்கு பாருங்க. So low frequencyல இந்த ரெண்டு கம்ப்ரஷன் கன்சிக்யூட்டிவா இருக்க கம்ப்ரஷன் இடையில கேப் அதிகமா இருக்கு. இதே high frequency இருக்கும்போது டூ கன்சிக்யூட்டிவ் கம்ப்ரஷன் இடையில எப்படி இருக்கு கேப் அப்படின்னா வெரி லெஸ் கேப்பா இருக்கு. ஸோ அதனால தான் இதை high frequency அப்படின்னு சொல்றோம். ஓகே, so from this we can easily understand the frequency of vibration of an object increases, the pitch of the sound also increases. Okay, so frequency increase ஆனுச்சு அப்படின்னா the pitch of the sound also increases. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ட்ரம் எடுத்துக்கிறோம், செகண்ட் ஒரு விசில் எடுத்துக்கிறோம். ஸோ ட்ரம்மை வைப்ரேட் பண்ணும்பொழுது அந்த ட்ரம்மோட சவுண்ட் எப்படி இருக்கும், வெரி ஹை பிச் சவுண்டா இருக்குமா இல்லை வெரி லோ சவுண்டா இருக்குமா? ஸோ கண்டிப்பாக வெரி லோ ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்கும். அப்போ அதுலேருந்து வர சவுண்ட் எப்படி தான் இருக்கும், லோ பிச்சு சவுண்டாக தான் இருக்கும். நம்ம ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் ட்ரம்ஸோட சவுண்டு. ஸோ அந்த அதர் ஹேண்ட் ஒரு விசில், ஒரு பிஇடி சார் வந்து ஒரு விசில் அடிக்கிறாரு அப்படின்னா அந்த விசிலோட ஃப்ரீக்வன்சி வெரி லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்குமா இல்லை வெரி ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்குமா? ஸோ டெஃபினட்டா எப்படி தான் இருக்கும், வெரி ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். அப்போ அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பிச் எப்படி இருக்குமா, வெரி ஹையர் பிச்சாக தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த விசில்ல வர சவுண்டும் இந்த மெம்பரன்ஸ்ல வர சவுண்ட்லையும் எதோட சவுண்ட் வந்து வெரி ஸ்டில்னஸா இருக்கும் அப்படின்னா the sound produced by a whistle is said to be
shrill அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ செகண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு அனிமல் எடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து ஒரு பேர்டை பத்தி சொல்றாங்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு லயனை பத்தி சொல்றாங்க. இந்த பேர்டோட சவுண்ட் அதிகமா இருக்குமா இல்லை லயனோட சவுண்ட் அதிகமா இருக்குமா? ஸோ டெஃபினட்டா இந்த பேர்டோட சவுண்டு தான் ஹை பிச்சா இருக்கும் சவுண்ட், வேற லைன் மேக்ஸ் ஏ லோ பிச்டு சவுண்ட். ஓகே, பட் ஆனா அதோட லவ்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எதோட லவ்னஸ் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னா ரோர் ஆஃப் எ லைனோட லவ்னஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் கம்பேர் டு பேர்ட். ஓகே, இஸ் குவைட் ஃபீபிள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு பார்க்க போறோம். யூ கேன் ஆல்சோ ட்ரை இட் இன் யுவர் ஹோம். ஸோ ஃபார் திஸ் வி நீட் ஒன் மெட்டல் ரூலர். ஓகே, ஒரு மெட்டல் ரூலர் எடுத்துக்கிறோம். தட் இஸ் பிளேஸ்ட் ஆன் த டேபிள். ஸோ எட்ஜ் ஆஃப் த டேபிள்ல பிளேஸ் பண்றோம். ஓகே, த லார்ஜ் பார்ட் ஆஃப் த ரூலர் projects out of the tabletop. The other end of the ruler is pressed firmly on the table with our hand. So ஒரு எண்டை என்ன பண்றோம், அவுட் ஆஃப் த டேபிள் வச்சுட்டோம், இன்னொரு எண்டை வந்து நம்ம இன்னொரு ஹேண்டை வச்சு நம்ம என்ன பண்றோம், பிரஸ் பண்ணிட்டோம். ஸோ now I am going to press the free end of the ruler downwards. Okay, ஸோ பிரஸ் பண்ணியாச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா the free end of the ruler started to vibrating. வைப்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் ப்ரொடியூஸ் சவுண்ட். ஓகே, அப்போ இதுல இருந்து வர சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா வெரி லோ பிச் சவுண்டா இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதோட லென்த், ப்ரொஜெக்டிங் த லென்த், இந்த டேபிள்ல இருந்து வெளியில இருக்க அந்த ப்ரொஜெக்டிங் லென்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ண போறோம். we are going to decrease the vibrating length. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா I am going to press the free end of the ruler. So the ruler now starts vibrating and produce a high pitched sound. அப்ப இந்த ரெண்டுலயும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டிங் அவுட் ஆஃப் த டேபிள்ல இருக்க அந்த லென்த்தை நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது அதோட சவுண்ட் அதிகமாகுது, அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட சவுண்ட் எப்படி இருக்கு, decrease ஆயிருது. ஓகே, so from this when we decrease the length of the vibrating ruler it vibrates faster and the frequency goes on increasing, and this increase in frequency of vibration leads to the production of higher pitch sound. so இந்த ஆக்டிவிட்டில இருந்து என்ன பார்க்கறோம் அப்படின்னா லோ பிச்சா இருந்துச்சு அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சியா இருக்கு, அப்ப லோ ஹை ஃப்ரீக்வன்சியா இருந்துச்சு அப்படின்னா ஹை பிச் சவுண்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் we are going to discuss about quality. ஓகே, குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த லெசன்ல குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்க்குறோம். எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஒரு சாங்ல பிளே பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கு, பட் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட் இருக்கு. ஓகே, அதை நம்ம பார்க்க போறோம். அப்போ வாட் இஸ் குவாலிட்டி? ஸோ குவாலிட்டி இஸ் தட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் which enables us to distinguish between the sounds produced by different sound producing objects. Okay, if they are of same loudness and pitch. Okay, ஸோ இங்க பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட் ஒரு கேர்ள் வாசிக்கிறாங்க, தென் வந்து ஒரு சித்தார் ஒரு பாய் வாசிக்கிறாங்க. அப்ப ரெண்டுமே என்னன்னா ஒரு சாங்கோட பேக் சைடு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கா வருது. பட் ஆனா என்னதான் நம்ம அந்த பாட்டை கேட்டாலும் அந்த மியூசிக்கை கேட்டாலும் ஈஸிலி we can identify the musical sound. இது சித்தார்ல இருந்து வருது, இது ஃப்ளூட்ல இருந்து வருது சவுண்ட், இது பியானோல இருந்து வருது, இது கீபோர்ட்ல இருந்து வருது, இது வயலின்ல இருந்து வருது, கிட்டார்ல இருந்து வருதுன்னு we can easily distinguish because of the quality of the sound. Okay, so and also the sound produced by the different singers can be distinguished by their quality. ஸோ நம்ம நிறைய டே டு லைஃப்ல நிறைய சாங்ஸ் கேட்குறோம். ஸோ ஸ்ரீராம் பாட்டு கேட்குறோம், சம் மூவிஸ்ல வந்து விஜய் சாங் பாடுறாரு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை நம்ம கேட்குறோம், டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸோட சவுண்ட்ஸை கேட்குறோம். ஆளை நம்ம பார்க்கவே மாட்டோம், பாட்டை மட்டும் தான் கேட்போம். பட் வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை யார் பாடுறா யார் பேசுறா அப்படிங்கறத வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மம்மியோ இல்லை டேடியோ ஒரு ஃபோன்ல பேசுறாங்க அப்படின்னா அது யார் பேசுறாங்க அப்படிங்கறது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருங்களா? என்னது டிஃப்ரெண்ட் குவாலிட்டி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேவ் யூனிக் and different quality of sound. Okay, to distinguish between the sounds produced by sitar and flute, even without seeing these musical instruments we can easily identify. Okay, இந்த ரெண்டு ப்ளே பண்ணாங்க அப்படின்னா we can easily identify எது flute எது sitar அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம், because the sounds produced by a sitar and a flute different in quality. So similarly நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிங்கர்ஸ் நம்ம பார்க்கவே தேவையில்ல, யாரையும் பார்க்காமயே we can easily identify யாரு பாடுறா. ஓகே, ஸ்ரீராம் பாடுறாரா இல்ல இந்த சாங் வந்து விஜய் பாடுறாரா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிரோம். பிகாஸ் த குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் பை டிஃப்ரெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் தே ப்ரொடியூஸ் சவுண்ட் வேவ்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ த குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிம்பர். இந்த வேர்டு நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். யூ கேன் ரெஃபர் யுவர் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 118ல இந்த வேர்டு இருக்கு. த குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிம்பர். Next we are going to discuss about noise and music. Okay, so generally நம்ம எதை வந்து நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எதை வந்து மியூசிக்னு சொல்லுவோம். ஓகே, யாராவது சத்தமா உங்க காதுட்ட வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கேட்கறதுக்கு நம்மளுக்கு இனிமையா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. எப்படி இருக்கும்? அதான் நம்ம நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் unpleasant to hear. Okay, it is unpleasant to hear. So the sounds are unpleasant to hear whereas the other sounds are pleasant to hear. Okay, so சில சத்தத்தை கேட்கும்போது நம்மளுக்கு அன்பிளசண்டா இருக்கும், சில சத்தத்தை கேட்கும்போது நம்மளுக்கு பிளசண்டா இருக்கும். ஓகே,
The unpleasant sounds are around us are called noise அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நம்மளை சுற்றி எதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இல்லாமல் அன்பிளசண்டாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபார்மேஷன், அதோட வேவ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, the noise is produced by the irregular vibration of the sound producing source. You can see that the picture, figure number 7.7 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் கிளாஸ் நோட்லையும் ட்ரா பண்ண சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த வேவ் ஃபார்மேஷன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னா, இர்ரெகுலர் ஃபார்மேஷன், ஒரு ஃபார்மேஷனே இல்லை. ஓகே, கண்டினியூவா அப்படியே ஸ்பைக்ஸ் இந்த மாதிரி கண்டினியூவா போயிட்டே இருக்கு பாருங்க. அதுதான் இர்ரெகுலர் வைப்ரேஷன் ஆஃப் த சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் வைப்ரேஷன் ஆஃப் த சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் நாய்ஸ். ஓகே, அன்பிளசன்ட் சவுண்டா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் மிக்சர் அண்ட் கிரைண்டர், blowing of horn of the motor vehicles, bursting of crackers, shattering of glasses, taking off and landing of flying of airplanes causes noise. ஓகே, யாருக்கெல்லாம் மிக்ஸி கிரைண்டர் ஒன்னா ரொம்ப பிடிக்கும்? ஓகே, அந்த சத்தம் கேட்கும் போதே நம்மளுக்கு எப்படி இருக்கும், இரிட்டேஷனா இருக்கும். அதை போடும்போதே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த டோரை நம்ம சாத்திடுவோம். ஓகே, ஸோ திஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் நாய்ஸ். ஓகே, அப்போ மியூசிக்னா என்ன அப்படின்னா, the sounds which are pleasant to hear are called musical sounds. ஓகே, எந்த சத்தம் நம்மளுக்கு கேட்கறதுக்கு நல்ல இனிமையா இருக்கோ அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மியூசிக்கல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the musical sounds are produced by the regular vibration of the sound producing source. You can see that the picture, figure number 7.8 பாருங்க. You can refer your textbook 118 இருக்கு. ஸோ இந்த பிக்சருக்கும் அந்த பிக்சருக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஸ்பைக் ரெண்டா கண்டினியூவா இருந்துச்சு. ஸோ இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எப்படி இருக்கு அந்த வைப்ரேஷன் பார்த்தா அப்படின்னா அங்கங்க சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கு. அதனால தான் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெகுலர் வைப்ரேஷன் சொல்லுவோம். ஓகே, the musical sounds are produced by the regular vibration of the sound producing source. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிறைய the strings of a sitar, sound producing by a harmonium, the speakers of the radio, stereo system, television, and when a person sings a melodious song. இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு இருக்கும் pleasant to hear இருக்கும். ஓகே, we enjoy the musical sounds because they give pleasant sensation in our ears. Okay, and also if our musical sounds becomes too loud, நம்ம வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கோம், திடீர்னு அந்த சத்தத்தை வந்து ஒரு 80, 90 சொல்லி அதோட வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மியூசிக் என்னவா மாறிடும், it would become நாய்ஸா மாறிடும். This happens when a band plays loudly during a marriage procession. நிறைய மேரேஜ்லாம் நீங்க போயிருந்தீங்கன்னு தெரியும். அந்த மேரேஜ் ப்ரொசஷன்ல அந்த பேண்ட் வாசிப்பாங்க, அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு, இட் கிவ்ஸ் இரிட்டேஷன். ஓகே, அது மியூசிக்கல் சவுண்ட்ஸ் தான் இருந்தாலும் அதோட லவுனஸ் அதிகமா இருக்கும்போது இட் கிவ்ஸ் இரிட்டேஷன். ஓகே, அதான் அன்பிளசன்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஓகே, next we are going to discuss about musical instruments. So we all hear music every day from radio and television. The various sound produced in music are called notes in English and swaram in Hindi. Okay, so நம்ம வந்து நிறைய மியூசிக்கல் கிளாஸ்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ்ல வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதே ஹிந்தில அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. You can see the first picture. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 லைன் இருக்கும், அதுல வந்து மியூசிக்கல் நோட்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அதே தான் ஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. அது ஸ்வரம் சரி கம பத நிசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வரம்ஸ் இருக்கும் அதுல. ஓகேவா? The arrangement of sound is different frequencies called notes in a way that is pleasant to hear is called music. Okay, இந்த ஸ்வரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்வரங்களை அவங்க வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாகவோ இல்ல பாட்டா பாடும்போது அது கேட்கறது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா பிளசன்ட் டு ஹியரா இருக்கும். அதான் நம்ம மியூசிக் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒரு சிங்கர் வந்து ஒரு சாங் பாடுறாங்க அப்படின்னா அவங்க பேசுற மாதிரியே பாட மாட்டாங்க. பேசுற மாதிரி பாடினா அதை வந்து சாங்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தே மாடுலேட் தேர் வாய்ஸ். ஓகே, அவங்க வாய்ஸை வந்து மாடுலேட் பண்றாங்க. அந்த மியூசிக்கல் நோட்ஸுக்கு தகுந்தாப்புல அந்த ஸ்வரத்துக்கு தகுந்தாப்புல அந்த வாய்ஸ் மாடுலேட் பண்ணும்பொழுது இட் கிவ்ஸ் பிளசன்ட் டு ஹியர். Okay, the instruments which makes musical sounds are called musical instrument. You can underline in your book also, page number 119 la irukku. You can underline that word. Okay, the instrument which make musical sounds are called musical instruments. Okay, some of the musical instruments கொடுத்திருக்காங்க, sitar, veena, violin, tambura, piano, keyboard நம்ம சொல்லலாம், flute சொல்லலாம். இது மாதிரி நிறைய different musical instruments இருக்கு. So அத பத்தி நம்ம next பார்க்க போறோம். Okay, there are 4 types of musical instruments இருக்கு. So one is the stringed musical instrument, second one is the wind musical instrument, and third one is the membrane musical instrument, and fourth one is the plate type of musical instruments. Okay, one by one நம்ம பார்ப்போம். First we are going to discuss about a stringed musical instrument. Okay students, stringed musical instrument produce musical sounds by vibration of stretched strings. You can see that the picture. So first picture ல இருக்குது guitar, ஓகேவா? செகண்ட் பிக்சர்ல இருக்குது வந்து sitar. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதுல பாத்தீங்க அந்த பிக்சர்லேயே தெரியும் பாருங்க, ஸ்ட்ரிங்கா இல்ல அட்டாச் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்கை அவங்க ஸ்ட்ரெக் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த வைப்ரேஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு சவுண்டை கொடுக்குது. ஓகே, a string is a piece of thin wire. It is fixed tightly between 2 points. So when the stretched string of a musical instrument is plucked or bowed with the finger of our hand, the string starts vibrating and produce sound. These strings are fixed tightly on a large sounding box.
ஓகே அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாருங்க ஒரு சின்ன ஒரு ஹாலோ பாக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த ஹாலோ பாக்ஸ் மேல தான் அந்த ஸ்ட்ரிங் வந்து டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெக் பண்ணும்போது அந்த சவுண்ட் அந்த ஹாலோ பாக்ஸ்க்குள்ள போயிட்டு ஏர்ல போய் வைப்ரேட் ஆயிட்டு அது வெளியில வரும்போது நமக்கு எப்படி வருது, மியூசிக்கல் சவுண்ட்ஸா வருது. ஓகே the air present in the sounding box increases the loudness of the sound produced by vibrating strings. So some examples of the stringed instruments கொடுத்திருக்காங்க. The first பார்த்தோம் அப்படின்னா சித்தார். ஓகே that is சித்தார். So second வீணா கொடுத்திருக்காங்க. நடுவுல பாத்தீங்கன்னா தம்புரா. இங்க வயலினோட bow இருக்கு. ஓகே அந்த bow வச்சு தான் ரீட் பண்ணுவாங்க. ஓகே கிட்டார் இருக்கு பாருங்க. கிட்டாரை வந்து நம்ம கையில ஸ்ட்ரிங் பண்ணுவாங்க. ஓகே that is guitar. Next வந்து சந்தூர். ஓகே so next we are going to discuss about wind instruments. Okay, it produces musical sounds by the vibration of air column inside them. You can see that the picture. So இந்த இடத்துல wind அப்படின்னா என்ன மீனிங் சொல்ல வராங்க அப்படின்னா wind means blowing air is called wind. Okay, blowing air is called wind. You can see that the picture that is என்னது flute. Okay, அந்த fluteல பாருங்க 2 4 6 7 holes இருக்கு பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹோல் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹோல்ல தான் ஏர் வந்து ப்ளோ பண்ணுவாங்க. அந்த ஏர் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள அந்த ஹாலோ வழியா உள்ள டிராவல் ஆகி அந்த கீழே இருக்க பாருங்க 2 4 6 ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 6 ஹோல்ஸை நம்ம வந்து எப்பெல்லாம் அதை க்ளோஸ் பண்ணி ரிலீஸ் பண்றோமோ அப்ப அதுல இருந்து ஒரு மியூசிக்கல் சவுண்ட்ஸ் வந்து வெளியில வந்து ரிலீஸ் ஆகும். see that the GIF also ஒரு கேர்ள் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அந்த இதுல வாசிட்டு இருக்காங்க பாருங்க. in a wind musical instrument a column of air enclosed in a wooden tube vibrates and produces musical sounds. We have to pump air into the wind instrument to make it work and produce sounds. Okay, so some of the wind musical instruments are there. Okay, first one பாருங்க that is Chennai. So already we know that the flute அங்க இருக்கு பாருங்க. Trumpet. Okay, trumpet நிறைய நீங்க மேரேஜ் ப்ரொஃபஷனல்லாம் பார்த்திருப்பீங்க. Trumpet. This is harmonium and keyboard. நம்ம ஸ்கூல்ல கீபோர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நாதஸ்வரமும் நம்ம நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்ல பார்த்திருப்போம். Okay, these are all the wind musical instruments. Next we are going to discuss about membrane musical instrument. Membrane அப்படினால என்ன அப்படின்னா a thin sheet of skin. Okay, a thin sheet of skin. So membrane type of musical instrument produce sound by the vibration of the thin stretched membrane. You can see the first picture. அது பேர் மிருதங்கம் சொல்லுவாங்க. இது ரெண்டு சைடும் எப்படி இருக்கோம்னா thin sheet of skin இருக்கும். அதை டைட்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதை டைட்டா ஃபிக்ஸ் பண்ண அந்த ஸ்கின்னை வந்து நம்ம ஸ்ட்ரக் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சவுண்ட் வந்து அந்த மிருதகம் உள்ள இருக்க அந்த ஹாலோக்குள்ள உள்ள போயிட்டு உள்ள இருக்க ஏர்ல என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுல வைப்ரேட் ஆகிட்டு அந்த சவுண்ட் வெளியில வரும்போது தான் நம்மளுக்கு மியூசிக்கல் சவுண்டா வெளியில வருது. In this type of thin membrane fixed tightly over a hollow wooden drum vibrates and produce sound. So we have to strike the stretched membrane of the instrument with our hands or with stick to make it vibrate and produce sound. Second picture பாருங்க, அது ட்ரம்ஸ் சொல்லுவாங்க. அந்த ட்ரம்ஸ்ல பாருங்க ஸ்டிக் வச்சு ஸ்ட்ரக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கின் என்ன ஆகுது, மேலையும் கீழையும் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. வைப்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வைப்ரேஷனால ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் when we strike the membrane of the mridangam, the sound that we hear is not only that of the membrane but of the whole body of the mridangam which is forced to vibrate. So some of the example of the membrane instrument கொடுத்திருக்காங்க. So first one already we know that mridangam. செகண்ட் தபேலா பாருங்க, தபேலால ரெண்டு இருக்கும். ஒன்னு வந்து பேஸ் வரும், இன்னொன்னு வந்து ஷார்ப் வரும். ஓகே, ஸோ நடுவுல சென்டர்ல இருக்கணும் தட் இஸ் ட்ரம்ஸ். நம்ம நிறைய பார்த்திருப்போம். நம்ம ஸ்கூல்ல ஆனுவல் டேல கூட இந்த ட்ரம்ஸ் பார்த்திருப்போம். ஓகே, தேப்லி இன்னொன்று கொடுத்து நம்ம கீழே தேப்லி அது. ஸோ தோலக் நிறைய நீங்க சென்னையில இருக்க நிறைய கானா பாடலாம் அந்த தோலக் வச்சு தான் அவங்க ரீட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to discuss about plate type of musical instruments. Okay, it produces musical sounds by the vibration of thick plates. Okay, it produces musical sounds by the vibration of the thick plates. You can refer textbook page number 120 ல பாத்தீங்கன்னா இருக்கும். Okay, you can underline that word. The type of musical instruments are simply beaten to produce musical sounds. You can see that picture, first picture பாருங்க. அந்த ட்ரம் செட்டோட இது ஒரு பிளேட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல ஸ்டிக்கை வச்சு ஸ்ட்ரெக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டீல் பிளேட் என்ன ஆகுது அப்படின்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. வைப்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இட் ப்ரொடியூசஸ் சவுண்ட். செகண்ட் பிக்சர் பாருங்க, தட் இஸ் சிம்பல்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 கான்கேவ் பிராஸ் பிளேட்ஸ். இதுவும் நீங்க மேரேஜ் ப்ரொஃபஷன்ல பார்த்துருக்கலாம், இல்ல நார்மலா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. ஓகே, சிம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரெண்டையும் சேர்த்து ஸ்ட்ரக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இட் ப்ரொடியூஸ் சவுண்ட். ஓகே, when the two metal plates of the cymbals are struck together they make a ringing musical sounds. The bell used in performing puja or that in temple is also a plate type of musical instrument. நிறைய நீங்க டெம்பிள்ஸ்லாம் போனீங்கன்னா பூஜை பண்றதுக்கு சின்ன ஒரு பெல் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை ஸ்ட்ரக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அதுல இருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. The bell is a hollow metal vessel which emits musical sounds when struck with a hammer fixed inside it. So some of the musical plate type of musical instruments are there. So first one is the cymbals, நிறைய பார்த்திருப்பீங்க. So second is the kirtle and third one is the gadam. Okay,
அது தண்ணி ஊற்றி வைக்கிற தண்ணி குடம் நினைச்சிடாதீங்க, தட் இஸ் கடம். அந்த கடம் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அதை டேப் பண்ணுவாங்க. டேப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுல இருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ லாஸ்டா இருக்கு பார்த்தீங்கன்னா ஜெல் தராங்க. ஸோ அந்த ஜெல் தராங்கல அந்த பர்சன் என்ன பண்றாரு, கீழே உட்காந்துருக்காரு, 2 ஸ்டிக் கையில வச்சிருக்காரு. ஸோ அவரை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வெசல்ஸ் இருக்கு, அதுல தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. அதை அவர் ஸ்டெக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை டீடைல்டா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் we are going to study about ஜெல் தராங். ஓகே, ஸோ வாட் இஸ் ஜெல் தராங்? ஸோ ஜெல் தராங் is a instrument consist of a number of cups containing different amount of water. இந்த வேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். You can underline in your book, text book also, page number 120 ல underline பண்ணிக்கோங்க. ஜெல் தராங் instrument consists of a number of cups containing different amount of water. So students, when the cup containing water are struck with 2 sticks in a proper way, then musical sounds are produced. Okay, so அந்த பர்சனை பாருங்க, 2 ஸ்டிக் வச்சிருக்காரு, 2 ஸ்டிக்கையும் வச்சுட்டு என்ன பண்றாரு, அந்த வாட்டர் கண்டெய்னிங் அந்த கப்ஸ் என்ன பண்றாரு, ஸ்ட்ரக் பண்ணும்போது it produces sound. The frequency of the sound produced in gel tarang is adjusted by putting the appropriate amount of water in each cups. ஒவ்வொரு கப்லயும் டிஃபரெண்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஓகே, த கப் கண்டெய்னிங் மினிமம் வாட்டர். ஓகே, ஸோ கம்மியா அந்த கப்ல வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் த வெரி லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ அதோட பிச் எப்படி இருக்கும், the pitch of the sound also very lowest. Okay, as the amount of water in the cups goes on increasing, the frequency of the sound produced also goes on increasing. அப்போ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனா ஹை பிச் சவுண்டா இருக்கும். ஓகே, ஸோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து மினிமம் ஆனிச்சு அப்படின்னா it produces very lowest frequency and also lowest pitch of the sound. So the cup having maximum amount of water will produce sound of highest frequency. Okay students, thank you for your listening.